guys, அவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். இல்ல, வாய் தவறி பேசுனாங்கன்னா கால் தவறி கீழே விழுந்து கையை உடைச்சிருவாங்க நம்ம பசங்க. சரியா? தவறி தான் உடைப்பாங்க. வேணும்னு இனிஷியேட்டா நம்ம யாருமே வந்து உடைக்க மாட்டோம். பட் அந்த மாதிரிலாம் வாய் தவறி வார்த்தை வந்துன்னா கால் தவறியோ இல்ல கை தவறியோ உடைக்கப்படும். ஓகேவா? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கு. என்ன கைஸ், இவன் அப்பா வந்து அவன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கான். சரியா? அவன மாதிரியே இவனையும் வளர்த்து வச்சிருக்கான். கொஞ்சம் கூட அறிவு இது ஒண்ணுமே கிடையாது. உங்க பையன்தான் உங்க கூட இல்ல. ஆனா எனக்கு எங்க அப்பா வேணும், நான் எங்க அப்பா கூட இருக்கணும், விளாத்திக்குள்ள மக்களுக்கு வேணும். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். விளாத்திக்குள்ள மக்களுக்கு உங்கள் அப்பா என்ன பண்ணா? ரீசெண்டாக வந்து ஒரு டுவெல்த்து படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது அந்த இடத்துல. காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் பாத்ரூம் போய் அந்த இடத்துல அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்பட்டான். என்ன உங்கள் அப்பா புடுங்கண்ணா? ஒன்றும் புடுங்கலை. நீ எப்படி வந்து இப்படி இவ்வளோ பேசுற? உங்க கூட தான் வந்து உங்கள் பையன் இல்லை. நீ யாரு நீ அதை சொல்கிறதுக்கு? உங்க அப்பா வந்து அசிங்கமா பேசிட்டு இருப்பான், சிஎம் வந்து அவதூறா பேசுவான். உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்போமா? என்னடா பேசுற நீ? மேட் நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். இவனெல்லாம் அப்படிதான் மிரட்டணும். எனக்கு எப்படி தெரியுமா? அது லிட்ரலி எனக்கு இதை பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. நீ பையனா இருந்து உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. எப்படி உங்க அப்பாவை யாராவது வந்து இந்த மாதிரி கை கல்லாம் உடச்சிருவோம் நாங்க அப்படின்னு வந்து கொலை மிரட்டல் விட்டா நீ சும்மா இருப்பியாடா? நீ சும்மா இருப்பியா? இருக்க மாட்டல்ல. அந்த மாதிரி தான் கொலை மிரட்டல் விடுறான் உன் அப்பா. யாரு கேட்டு விடுறான்? எம்எல்ஏனா எம்எல்ஏ வேலையை பாரு. இல்லை என்ன பேசணுமோ சரி, இந்த டிவிக்கே ஆட்சி வந்து வந்தா இப்படிதாங்க, இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு போ. என்ன கொலை மிரட்டல் பண்றீங்க? அப்படிலாம் பண்ணா கன் மூக்கு மேலே வைப்போம் கண்ணை. சரியா? அந்த மாதிரி தான் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. நீ அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசுற தம்பி. உனக்கு நேரம் சரியில்லை. அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை வந்து கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றதா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, எனக்கு புரியல. சட்டசபை எதுக்கு எனக்கு சொல்லுங்களேன். உங்க பக்கம் இருக்கிற எதிர்பார்த்து இங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஏண்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து சட்டசபை வந்து உங்க ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு நீங்க வந்து சட்டசபையை பூட்ட பாக்குறீங்க அப்படின்னு. பின்ன ஒண்ணு பேசு, இல்ல பேசாத. பேசுன்னு கேக்குறீங்க, பேசுனா வந்து ஓடுறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பூட்டதான் செய்வாங்க. உங்க அப்பா மாதிரி கொலை மிரட்டல விட்டாங்க, பேச செஞ்சாரு. தைரியமா இருந்தா வக்கு இருந்தா நீ பேசிருக்கணும். உங்க அப்பங்காரன் பேச சொல்லு, அதுக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன பார்த்திருக்கிறது? இவனை பார்த்தா பல்ராம் நாயுடு மாதிரியே இருக்கான். உசா இருக்காங்க. வரலாறு இதெல்லாம் பார்த்திருக்கிறது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அதாவது நீ வந்து யார்கிட்ட வேணாலும் மாட்டிக்கோ தம்பி. சரியா? பிரச்சனையே கிடையாது. ஆனா டிவிக்கே வர்ச்சுவல் வாய்ஸ் கிட்ட மட்டும் மாட்டினா அக்கு வேற ஆணி வேற அப்படியே புட்டு வச்சிருவாங்க பசங்க. சரியா? இதுக்கு முன்னாடி எங்க வந்து வாயை பத்தி கூப்பிட்டு போறாங்க பாருங்க. எனக்கு சீரியஸா எனக்கு புரியல. விட்டா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டு ட்ரெஸ் முதல் கொண்டு எடுத்துருவாங்க போல இருக்கு வர்ச்சுவல் வாய்ஸ். தெரிஞ்ச முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 15 நாட்கள் டிமாண்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு இதுதான் முதல் நினைக்கிறேன். நீண்ட நாட்கள் ஆச்சு. அதிமுக ஆட்சியில் கூட விளையாட்டல. அதிமுக ஆட்சி சொல்லுவாங்க ஜெயலலிதா ஆட்சி பிறகு அப்படி ஒரு காட்சிகளை தற்போது தமிழ்நாடு பார்க்கின்றது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் குறித்து அவதூறு வன்முறை போன்ற வீட்டில் பேசுவதற்காக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அரசு பண்ணப்பட்டிருக்கார். அசிங்கமா கூட பேசல, அவதூறுங்கிறத அசிங்கமா பேசுறது. ஓகேவா? ஒரு என்னது அன்பார்லிமெண்ட் வேர்டு அது வந்து இல்ல. இது வந்து கொலை மிரட்டல். இது எப்படி நீ கொலை மிரட்டல் விடலாம்? நீ வந்து எதிர்கட்சியா நீ இருக்க, டிவிக்கே ஆட்சி பிடிக்கல, ஆளுங்கட்சி பிடிக்கலன்னா நீ வந்து உன்னோட கருத்தை நாகரிகமா எடுத்து வைக்கணும். நீ எவ்வளவு பெரிய கொம்பா இருந்தாலும் முதலமைச்சரை நீ தப்பா பேசினாலும் இதை உள்ளதான் உட்காரணும். பாக்குறது என்னன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க. அது நான் பாக்குறேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க. அவங்க தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது வந்து அவங்க விஜய் சார் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தேட்டருக்கு வரணும்.
ரெண்டாவது என்னோட வேண்டுகோளா என்னன்னா, இந்த படமா இது வெறும் கமர்ஷியல் படம் மாத்திரம் இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அரசியலை பேசுகிற ஒரு படம். வெறும் டிவிக்கு புகழ் பாடுற படமோ விஜய் சார் புகழ் பாடுற படம் மட்டும் இல்லை. இது வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு பாலிடிக்ஸை பேசுது, சென்சிட்டிவான பாலிடிக்ஸை பேசுது. இதை லீக்கில் பார்த்துருந்தாலும் அவங்க தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோளாக இருக்குது. நான் ஒன்று பார்க்குறது என்ன பண்ணுற பாலிடிக்ஸை பார்த்து வெளியே நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம்னு வந்து உலகத்துக்கே தெரியும். பட் வந்து அந்த படத்தில் வந்து சென்சபிளான ஒரு பாலிடிக்ஸ் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னும் போது அதுக்கு எவ்வளோ சென்சபிளாக நாங்கள் வந்து எவ்வளோ அதை வந்து நாங்கள் வந்து செரிஷ் பண்ணி நாங்கள் அதை வந்து ஆதரிப்போன்றதை வந்து 23 அப்போ பார்ப்பீங்க வினோதனா. இப்படி ட்ராமா பண்ணுறாங்க. ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம், கரூர்கார் வந்து கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க சீரியஸா தப்புன்னு ஒன்று பண்ணா டிவிகேல எவன் தப்பு பண்ணாலும் அவனை வந்து பதவி நீக்கம் இல்லை வந்து ஏதாவது ஒன்று கேஸை போட்டு பண்ணி விட்டுருவாங்க. டிவிகே சைட்லேருந்தே பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து டிவிகேலேருந்தே வந்து யாராவது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்நாள் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த டிஎம்கேலேருந்து எவனையாவது பிடிச்சிட்டு போனால் வந்து இன்னொருத்தன் அப்படியே ஜாயிண்ட் அடிச்சுனே வரானுங்க. அவனை பிடிக்கிறதுக்கு இடுப்பு பிடிச்சிருக்கா, இடுப்பு பிடிச்சி இழுத்துட்டா, இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவரை பிடிச்சி உள்ளதாங்க போடுவாங்க. கூட நீங்கள் வக்காலத்துக்கு யாரும் வாங்க வராதிங்க. அப்புறம் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் போய் உள்ளே இருப்பீங்க. அப்படி வராதிங்க. அது சென்சிபிளாக வந்து ஒரு காமன் சென்ஸோட யோசிங்க. ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரா, அதுக்கான தண்டனை அவர் அனுபவிக்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்க. இன்னும் நீங்கள் இவனுங்க வந்து டிஎம்கே ஆட்சியாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. அதான் ஒருத்தர் அழுகிறாரு. நீங்க இப்படியே டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன? போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, ரிமாண்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சீமான் என்கிற சில்லறை பையன் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பையன். சில்லறை பையன் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. திரள் நிதி வாங்குறவர் சில்லறை பையன். அவர் சில்லறெல்லாம் வாங்க மாட்டாருங்க, நோட்டா தான் வாங்குவாரு. தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவர். ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்திருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை வந்து நான் வந்து ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம், இவ்வளவு எல்லாமே பேசலாம். பேசினா வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வாரு. உங்க ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட் முதல்வருக்கு எதிராக, அதுக்கு வந்து எத்தனை பேர்? சவுக்கு சங்கர் சார் எல்லாம் வந்து, அதாவது இவனுங்க பண்ற அந்த எச்சகாலத்தனத்தெல்லாம் வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணும்போதே பிடிச்சி உள்ள கூட்டு போயிட்டீங்க. அவரெல்லாம் வெளியவே விட மாட்டீங்க. எத்தனை பேர் டிவிகே மெம்பர்ஸ் கூப்பிட்டு போனீங்க? ஜஸ்ட் கிரிட்டிசைஸை பண்ணதுக்கே இவங்க இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியில் அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒன்றா வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே வந்து டிவிகே மெம்பர்ஸ், அதாவது இந்த மாதிரி யூடியூப் பேசுகிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிடிச்சி உள்ளே போட்டீங்க. இப்போ ஒருத்தர் கொலை மிரட்டலே விடுறான், எம்எல்ஏவா இருந்துமே கொலை மிரட்டல் விடுறான்னா அவனை என்ன பண்ணலாம்? குண்டாஸ் போடப்படுது. முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதால விளாத்திக்குளத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்களை இன்னைக்கு அரசு வந்து என்னங்க இவன் லூசாங்க இவன். அதாவது இந்த டிஎம்கேல இருக்கிறவனுங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று கேட்டுட்டு இஷ்டத்துக்கே ஏதாவது ஒன்று பேசிட்டு கிடக்குறவங்க. நிஜமாவே அதை பார்த்தாங்க, பார்த்துட்டு தான் வளர்றியா நீ? அறவர முட்டாள் முதல்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணலடா. ஐயா சாமி, விழா எலும்பு உடச்சிட்டு கொலை மிரட்டல் விட்டுறதுக்கு. சீரியஸ்லி நீயும் அறவர, காதுல உழறதும் அறவர, பேசுறதும் அறவர. நீ என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்றிய? யாரு நீ? முதல்ல அதை கண்டுபிடி. என்ன எனக்கு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ கரெக்டா வந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி கேஸுங்க எல்லாமே வந்து, ஐ மீன் இவர் ஜெண்டரை நான் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுறவரை வந்து எப்படி கரெக்டா வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு போது எனக்கு நிஜமாவே வியக்கிறேன் நான். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டைஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நானும் பார்க்கல, தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுன்னு ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு? இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு நின்னுக்கிறாங்க இந்த வீட்டுல, அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம். தம்பி அங்க பாருங்க உங்க தலைவர்.
எல்லா இடத்துலயும் மனுஷன் வந்து இருந்தா என்னங்க பண்றது? தூணிலையும் துருமுலையும் இருக்காருங்க. ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி டிஸ்ட்ரிபியூஷனா காசு வருது? நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம்னுவான். அவன் கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்க. சிதம்பரம், உங்ககிட்ட எம்எல்ஏ இருந்தா திருடிக்குவாங்க, உங்ககிட்ட கவுன்சிலர் இருந்தா புடிக்குவாங்க. திறன் நிதியை மட்டும் உங்ககிட்ட இருந்து எவனுமே திருட முடியாதுன்னு ஒரு திருட்டு கும்பலுக்கு 2.0 அமைச்சு எவரெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்காக மேல போட்டு கூவுற அந்த நாட்டோட கும்பலுக்கு கேட்கிறேன். எங்க அண்ணன் முதல்வர் டி. ஜோசப் விஜய பத்தி இந்த அநாகரிக பேசலாம் நீ பேசலாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் கடமை செய்யும். 234 தொகுதியிலையும் 16 வருஷமா தொடர்ந்து நின்று ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டு உண்டுனா அந்த ரெக்கார்டை வச்சிருக்க நீங்க வந்த முதல் தேர்தலையே 108 தொகுதியில கட்சி ஆட்சி அமைச்சர் நாங்க யாரை பத்தி பேசுறதுன்னு ஒரு விவசாய வேணாமா? சீரியஸ்லி வரைக்கும் 8% ஓட்டு 8% ஓட்டுனாங்க. இன்னைக்கு 4% ஆயிடுச்சு. போன வாரம் கலஞ்சோனா ஒரு டைரக்டர் இருக்காரு, எப்ப போகுண்டாங்க கட்சின்னு சொல்லி அந்த வெளில போயிட்டான். இன்னைக்கு 4-3 ஆயிடுச்சு. நேரம் போடுறது 4 பேர் வேணும். 3 பேர் சின்னதா வேணா போடுவீங்க. அடுத்த அண்ணாமலை வந்தாருன்னா அவருக்கு 2% கொடுத்துட்டு 10 மார்க்குன்னு சொல்லணும் போல. 10 மார்க் மேல இருந்து பாக்கணும், கீழே இருந்து பாக்கிறது இல்ல. வாங்கறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் கட்சி வச்சிருக்க நீ மக்களுக்காக 33 வருஷமா சேவை செஞ்சு இளையமுருகன் மாதிரி இங்க களத்தை நிக்கிறவங்க தொட்டு கூட இதை விட வந்து நாம் தமிழர் கட்சி யாருமே அசிங்கப்படுத்த முடியாது கைஸ். मैं देखो ये हमारा कंटेनर एम्प्टी है, सील भी नहीं लगा है, इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं जी। और जो कि मैं उधर से हाथ हिलाया, ये साल विजय तालाब में मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना, देख लो सर, आप देख लो विजय तालाब। என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க? யாரு? ரெண்டு பேர் பக்கத்துல வாமா, பயமா இருக்கு தனியா நிக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ எப்பா என்னப்பா ஆக்டிங். யாராவது வந்து 2 பேர் பக்கத்துல நில்லுங்க, தனியா நின்னா பயமா இருக்குதா? ஏன் ரவுடித்தனம் பண்ணும்போது மிரட்டும் போது ஆள் அனுப்பிடும் போதுல பயம் தெரியலையா? ஐயோ கடவுளே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்ன ஜிம்பாடிய நவுத்துறீங்க? யாரு? சீமான் அண்ணங்க, ஜிம்பாடி கேங் லீடர். அப்படி ஷோல்டர்ல நவுத்திட்டீங்களே சார், வெற்றிமாறன் சார். என்ன சார் இது? யார் சாட்டையா அது? அதாவது ஒரு காலத்துல வந்து கால் மேல காலை போட்டுட்டு வாடா வந்து காலில் விழுடாடே அப்படின்னு சொன்னவன் டிவிகே எம்எல்ஏவை பார்த்து அரண்டு போய் நிக்கிறான் அவன். ஐயோ, இப்படிலாம் பயப்படக்கூடாது கைஸ், இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. அப்புறம் என்ன நீ வந்து பேசுற, என்ன நீ பேசுற தைரியம் தான்? அந்த மேட்டர்ல எல்லாம் உங்க எல்லார் மேலயும் எனக்கு வருத்தம் இருக்கு. ஆக்சுவலி புரியல, இந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்டது புரியல. கரூர் தாவேகா கூட்டத்தில் படப்பிடிப்பு நடந்ததா என்ற கேள்விக்கு இயக்குனர் ஹெச் வினோத் பதில். இவனு உண்மையாவே லூசு இதுதானா அப்படின்றது எனக்கு கேட்க தோணுது. அது வந்து ஒரு பிரச்சாரம், ஓகேவா? ஒரு பாலிடிக்ஸ் கேம்பெயின் பண்ண போன இடத்துல எப்படி வந்து படப்பிடிப்பு வந்து அந்த சீனெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியும்? கொஞ்சமாவது அறிவு இது இருந்து கேளுங்க, இல்லைனா வந்து வாயை மூடிட்டு போயிடுங்க. என்ன கேள்வி இது? லூசுத்தனமான ஒரு கேள்வி. இப்படிதான் வந்து கேட்க சொல்லி உங்களுக்கு அமுச்சு விட்டாங்களா, இல்லை நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு புரியலை. எப்படிங்க அது நடத்த முடியும்? பாசிபிளே கிடையாது. ஒரு பிரச்சாரத்துக்கே வந்து அலோவ் பண்ண மாட்டானுங்க, அந்த இடத்துல எப்படி ஷூட்டிங்லாம் அங்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தானே அதெல்லாம் பண்ணி ஆகணும். அது எப்படி திட்டுத்தனமாக எடுப்பாங்களா? கண்டுபிடிக்க மாட்டாங்களா? மக்கள் கண்ணில் குருட்டா போயிட்டு இருப்பாங்களா? என்ன கேள்வி இது? லூசுத்தனமான ஒரு கேள்வி. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்களான்னு தெரியல, எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணல, கடுப்பு தான் ஆகுது. அவ்வளோ கடுப்பாயிடுச்சு எனக்கு இந்த வீடியோவில். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பராக வீடியோ அமையணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் பாய்.